தொடர்ச்சியா தோல்விகளை சந்திச்சு கொண்டிருந்த தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஃபைனலா ஒரு வெற்றி வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு குஜராத் டீமுக்கு அகைன்ஸ்டா ப்ளே பண்ண மேட்ச்ல தமிழ் தலைவாஸ் டீம் ஒன் சைடடா குஜராத் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பத்தி லைட்டா பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. எல்லா மேட்ச் போல இந்த மேட்சோட ஸ்டார்டிங் 7 வந்து பார்த்தேன். ஸ்டார்டிங் 7 வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா இருந்துச்சு. ஓகேங்களா, நான் வந்து குறை எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா சௌரப் வந்து இருக்கிறாரு, அதன் பிறகு மொயின் சஃபாகி, அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் ஹிமான்ஷு, அதே போல அமீர் ஹுசைன் பஸ்தாபி, நிதிஷ், அதுக்கப்புறம் கவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் ரெனாக். நிதிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பொறுப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல மூவ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மேட்ச்ல தமிழ் தலைவாஸ் டீம்ல உள்ள எல்லா பிளேயர்ஸும் நல்ல பர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருந்தாங்க. கார்னர் பொசிஷன்ல இருந்து பெருசா பர்ஃபார்மன்சஸ் வரல. ஓகேங்களா, எஸ்பெஷலி நிதிஷை பொறுத்து சொல்லி ஆகணும். பொதுவாக அவர் தான் அந்த டாக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணி ஆரம்பிச்சு வைப்பாரு. பட் இன்னைக்கு வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தார். ஏன்னா ஒரு கேப்டன்ஷிப் அந்த பொறுப்பும் இருக்கு. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் மேட்ல இருக்கணும் அப்படிங்கிற பொறுப்பும் இருக்கு. டீமை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால அந்த ப்ரெஷர் அவருக்குள்ள வரதுனால பெருசா டாக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணல. ஒரே ஒரு டாக்கிள்ஸ் மட்டும் இனிஷியேட் பண்ணி அதுல சக்சஸும் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் ஊடே அவருக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுத்து ஒரு 2 நிமிஷம் வந்து வெளியும் உட்கார வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அண்ட் ரொம்ப பொறுமையாகவும் மெச்சூர்டாகவும் அந்த கேப்டன்ஷிப் அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து ஹேண்டில் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி அடுத்தடுத்த மேட்சஸ் இறக்கி விடும்போது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியலாம். ஒரு கேப்டனாகவும் சரி, அந்த கேப்டன்ஷிப்ல இருந்து அவரோட பர்ஃபார்மன்ஸஸும் சரி, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா தெரியலாம். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிளேயர், இண்டிவிஜுவல் பிளேயர் கிடையாது. ஓகேங்களா, அது வந்து இந்த மேட்சை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதிக டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்ததுல 3வது இடத்துல தமிழ் தலைவாஸ் டீம் இருக்காங்க. ஓகே, சரிங்க, 3வது இடத்துல நிதிஷ் வந்து இருக்காரு. ஓகேங்களா, சோ அவர் நினைச்சிருந்தா பாயிண்ட்ஸ் எடுத்து முன்னாடி போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அப்படி நினைச்சா அவர் அன்சக்சஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா அது டீமுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருந்திருக்கும். பட் அவர் டீமுக்காக பிளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப பொறுமையா பிளே பண்ணார். அப்கோர்ஸ் நிதிஷ் வந்து கிளிக் ஆனாதான் அமீருமே உங்களுக்கு அந்த சைட்ல வந்து கிளிக் ஆவார். ஓகேங்களா, சோ நிதிஷ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகல அப்படிங்கும் போது அவருமே பெருசா பர்ஃபார்மன்சஸ் கொடுக்க முடியல. பட் நிதிஷ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கொடுக்க முடியல. அந்த கேப்டன்ஷிப் ரோல் எடுத்தனால அந்த கிளட்ச் பாயிண்ட்ஸ், அந்த முக்கியமான அந்த தொடக்க புள்ளிகள் அப்படின்னு உண்டு. ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம ஆரம்பிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் வந்து சேர்ந்துப்பாங்க. அந்த இடத்துல நம்மளோட கவர் பொசிஷன்ல இருந்து ஆஷிஷா இருக்கட்டும், ரெனாக்கா இருக்கட்டும், 2 பேரும் பயங்கரமா பிளே பண்ணாங்க. ஓகேங்களா, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காம்போ, அந்த கவர் காம்போ இருக்கு இல்லையா, ஆஷிஷா இருக்கட்டும், ரெனாக்கா இருக்கட்டும், இந்த கவர் காம்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எப்போவே சொல்றேன். அதாவது சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்டக்குடியில ஒரு டோர்னமெண்ட் நடந்து, அதுக்கு முன்னாடி மதுரை டோர்னமெண்ட் நடந்துச்சு. ஸோ அந்த டோர்னமெண்ட் நடக்கும் போதே சொல்றேன், இந்த காம்பினேஷன் பயங்கரமா இருக்கு, நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் டைமா இந்த 2 கவர் காம்பினேஷனையும் மேட்ச்ல இறக்கி விடும் போது, ஸ்டார்டிங் 7ல இறக்கி விடும் போது நான் சொல்லியிருந்தேன், அந்த மேட்சஸ் முடியும் போது நான் சொல்லியிருந்தேன் இந்த கவர் காம்பினேஷன் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த 2 பிளேயர்ஸ்க்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பயங்கரமா இருக்கு. இவனை தொட்டோம்னா நம்ம நண்பன் போனோம்னா நான் தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பக்காவா இருக்கு. அண்ட் அதனால தான் நான் அப்பவுமே சொன்னேன், இப்பவுமே சொல்றேன், எப்பவுமே சொல்றேன், ஒரு 2-3 மேட்சஸ் அவங்க வந்து ப்ராப்பரா இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து விட்டுற முடியாது. ஒரு 2-3 சீசனா அவங்க நம்ம கூட தான் டிராவல் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. அண்ட் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா யூஸ் பண்ணி பயங்கரமா பிளே பண்ணாங்க. முக்கியமா ஆஷிஷ் பயங்கரமா பிளே பண்ணாரு. இந்த கவர் காம்பினேஷன் இனிமே அடுத்த ஒரு மேட்ச் வந்து பிரேக் ஆனாலும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு கவர் காம்பினேஷன் வந்து பயங்கரமான, எங்க ஓப்பனா சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த டீம் கவர் காம்பினேஷன் ப்ராப்பரா இல்லை. நம்மளா ஒரு கவர் காம்பினேஷனை உருவாக்க தான் செய்யணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆஷிஷ் ரெனாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன், கரெக்டா கொண்டு போனீங்க அப்படின்னா வேற லெவல்ல ஆகலாம். நம்ம டிஃபென்ஸ் எப்பவும் போல நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டாங்க. நம்மளோட ரைடிங்க்கு வரலாம். ரைடிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சௌரப், மொயின் சஃபாகி, அப்புறம் ஹிமான்ஷு வந்து இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ ஹிமான்ஷுவை பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும். நாங்கள் கூட இந்த பிளேயரை இவரெல்லாம் மறந்தே போச்சு. ஓகேங்களா, ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர். நமக்கு PKL சீசன் 8 இருக்கட்டும், PKL சீசன் 9 இருக்கட்டும், PKL சீசன் 10ல பெருசாக வாய்ப்பு கிடைக்கல, PKL சீசன் 11லையும் பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. நல்ல ஒரு பிளேயர். ஓகேங்களா, ஒரு மேட்ச் 2 மேட்ச் அவர் அடி வாங்கினோடனே நம்ம அவரை மறந்துடுவோம். நானுமே மறந்துட்டேன். அது வந்து பெரிய தப்பா பார்க்கிறேன். ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர், பயங்கரமான பிளேயர், உங்களுக்கு டிஃபென்ஸ் அஃபென்ஸ் ரெண்டுத்திலையும் ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிதளவுல மேட்சஸ் இப்போ ரீசெண்டா PKL சீசன் 11ல வந்து யூஸ் பண்ணாம நம்ம திடீர்னு யூஸ் பண்ணும்போது அவரோட டெக்னிக்ஸ் வந்து ப்ராப்பரா தெரியாது. இதுக்கு முன்னாடியும் அவரை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணதில்லை. ஓகேங்களா, ஸோ அதனால அவரோட டெக்னிக் பெருசா தெரிஞ்சிருக்காது. அண்ட் அது ஒரு அட்வான்டேஜா இருந்திருக்கும். ஒரு சப்போர்ட்டிவ் ரைடரா பயங்கரமா பிளே பண்ணார். அண்ட் டிஃபென்ஸ்ல இன் பொசிஷன்ல இருந்து
பெருசா போனஸ் பாயிண்ட்ஸ் விடாம டாக்கிள்ஸுமே இனிஷியேட் பண்றாரு. இந்த சீசன் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 ரைடர்ஸோட போயிருப்போம், 5 டிஃபெண்டரோட போயிருப்போம். நிதிஷ் வந்து பாத்தீங்கன்னா இன் பொசிஷன்ல விட்டுருப்போம், ஏன்னா போனஸ் பாயிண்ட்ஸ் எடுக்க கூடாது, நீ டாக்கிள் இனிஷியேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருப்போம். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஹிமான்ஷு யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு தோணுது. அப்போ தோணல, நான் ஒத்துக்கிட்டேன், அது தப்பு தான். இப்போதைக்கு எனக்கு தோணுது, ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன் பொசிஷன்ல இருந்து போனஸ் பாயிண்ட்ஸும் கொடுக்க மாட்டாரு, டாக்கிள்ஸும் சப்போர்ட் பண்றாரு. அண்ட் உங்களுக்கு ஒரு ரைடிங் ஆப்ஷனாகவும் இருக்காரு. ஒரு தேர்ட் ரைடர் ப்ளே பண்ணலாம், தேர்ட் ரைடர், செகண்டரி ரைடரா ப்ளே பண்ணலாம், செகண்டரி ரைடர். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவர் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கறனால டிஃபென்ஸ் அஃபென்ஸ் எல்லாத்துலயும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ரேட்டட் பிளேயர். அவரை மறந்திருக்கவே கூடாது, ஒரு நல்ல பிளேயர் ஹிமான்ஷு. அண்ட் சௌரவ் பொறுத்தளவு பெருசா பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்க முடியல, ஒரு 4-5 க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்தார். ஓகேங்களா, ஒரு தேர்ட் ரைடரா பயங்கரமா ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மேட்சை ஜெயிச்சிருந்தாலும் சரி தோத்திருந்தாலும் சரி சௌரவுக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் நல்ல விஷயமா தான் பார்த்திருப்பேன். ஏன்னா அவர் அந்த ரைட் பண்ணும்போது அந்த இன்டென்ட் வந்து தெரிஞ்சிச்சு, அந்த ஸ்பீடு வந்து இருந்துச்சு, அந்த சுறுசுறுப்பு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அதுக்காக தான் நாம ஒரு யங் பிளேயர் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஜெயிச்சாலும் தோத்திருந்தாலும் அந்த பிளேயரை நான் பாராட்ட தான் செஞ்சிருப்பேன். ஒரு நல்ல மூவ் பை தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லியிருப்பேன். சோ இப்போ நீங்க விடாம சௌரவுக்கு அடுத்தடுத்த மேட்சஸ் தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுக்க தான் அந்த பிளேயருக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாகி அந்த பிளேயர் ப்ளே பண்ணுவான். சோ அதனால தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுங்கள். அண்ட் இந்த மேட்சை தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒன் சைடடா ஆக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மொயின் சஃபாகி பிரைமரி ரைடரா பயங்கரமா ப்ளே பண்ணிட்டு இருக்கார். சீசன் ஸ்டார்டிங் ஆகும்போது உதயகுமார் சார் எக்ஸ்பேக்டரா மொயின் சஃபாகியை சொன்னாரு, இப்போ தெரியுது எக்ஸ்பேக்டர் பயங்கரமா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் தலைவாஸ் டீமோட ஒரு ஃபைண்ட் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் தலைவாஸ் டீமோட ஸ்கவுட்டிங் டீமுக்கு இந்த இடத்துல பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். பயங்கரமான பிளேயர். இவரை பத்தி நான் என்ன சொல்றது, மேட்ச்ல டோட்டலா ஒன் சைடாக ஸ்டீல் பண்ணிட்டார். நமக்கு பிரைமரி ரைடரா இருந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டார். சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், மொயின் சஃபாகியை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான வழியில நம்ம க்ரூம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிட வேண்டியது இருக்கு. ஒரு ஸ்பீடா இருக்கட்டும், ஒரு சில ஸ்கில்ஸ், ஒரு டுப்கியோ ஜம்போ இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு கிக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளே க்ரூம் பண்ணி கத்து கொடுத்தோம் அப்படின்னா பயங்கரமான பிளேயரா கண்டிப்பா மொயின் சஃபாகி இருப்பார். தமிழ்நாட்டில் தமிழ் லோக்கல் டோர்னமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீம் ப்ளே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கான ரிசல்ட் இப்போதைக்கு தான் நமக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டோர்னமெண்ட்டில் தான் ஆஷிஷ் ரெனாக் அந்த காம்பினேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வீடியோவும் போட்டிருந்தேன். நமக்கு அந்த மாதிரி ஒரு டெட்லி காம்போ வந்து கிடச்சிச்சு. அண்ட் இப்போதைக்கு நமக்கு தெரியுது. ஓகேங்களா, நான் அதுதான் சொல்கிறேன். ஸோ இந்த லோக்கல் டோர்னமெண்ட்ஸில் தமிழ் தலைவாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயமா இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கான பலன்கள் இப்போ தான் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அந்த கவர் காம்போ ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிருக்கு. பட் பரவாயில்ல, ஒரு நல்ல கவர் காம்போ. இன்னொரு மேட்ச் வந்து ஒழுங்காக அவங்க 2 பேரும் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கலனாலும் அடுத்த மேட்ச் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கொடுங்க. ஆனால் அவ்வளோதான். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன்.